நேற்றைய முன்தினம் காட்டிலாக்கா மந்திரியை காட்டுத்தனமாக பேசினா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பொன்முடி அவர்கள் ஹிந்து மதத்தில் இருக்கின்ற 2 பெரிய கிளைகள், சைவம், வைஷ்ணவம், இந்த 2ஐயும் மிக கேவலமாக அருவருக்கத்தக்க முறையில் விலை மாதர்களோடு தொடர்பு படுத்தி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் ஏற்கனவே நம்முடைய ஹிந்து ஆர்வலர்கள், சிவனை மகாவிஷ்ணுவை ஆராதிப்பவர்கள், அவர்கள் ஊரில் இருக்கிற ஸ்டேஷனில் பொன்முடிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், திமுகவோட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடியை நீக்கி இருப்பது ஏற்புடையது அல்ல. காரணம், திமுக முதல் குடும்பத்தில் யார் வீடு கூட்டுறாங்க, யார் பாத்திரம் தைக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுறதா நம்ம வேலை? அது இல்லை. அமைச்சராக இருப்பவர் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டப்படி அவர் பதவி பிரமாணம் எடுத்திருக்கார். அனைத்து மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பொதுவாக இருக்கணும் என்பது அவரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அவர் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காங்கிறத பற்றி we are not concerned. அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும்.